புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் இரட்டையடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் ஏழ்மை நிலையிலுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் வருகின்ற 12ஆம் தேதி முதல் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். மஞ்சள் லைட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு அறிவித்தபடி உதவித்தொகை கோப்புகள் தயாராக உள்ளன என்றும் விரைவில் அதனை தருவோம் எனவும் உறுதியளித்தார். எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டது. எனக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம். அது ஜனவரி மாதம், இந்த மாதத்துல 12ஆம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதற்கான ஜிஓ கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள், எந்த அளவுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்க முடியுமோ அதனையெல்லாம் இந்த அரசு வழங்கும்.